இந்த ஆர்ச்சை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் இன்றைக்கி திண்டல் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். திண்டல் வரைக்கும் ஒரு ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகிற வழியில் திண்டல் முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியில் நிறைய டைம் போயிருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட திண்டல் முருகன் கோயிலுக்கு நான் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு தான் சென்னிமலைன்னு சொல்லி சென்னியாண்டவர் பைத்தியம் முடிச்சு தெரியறதுனால சென்னிமலைக்கு மட்டுமே தாங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திண்டல் போயிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அபிஷேகம் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் போகும்போது அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அபிஷேகம் அலங்காரம்லாம் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு வந்தேன். ஈவினிங் எப்பவும் போல் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. போயிட்டு விளக்க போட்டுட்டு கரெக்டாக உள்ளே போகிறேன். தேர் சுற்றி வந்துட்டு இருந்தது. தேரை பார்த்து சாமி கும்பிட்டு அபிஷேக அலங்காரம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தேங்க. என்னென்னு தெரில, இந்த 2-3 வாரமாகவே சென்னிமலை முருகன் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த 2 வாரமாகவே கூட்டம் அதிகமாக இருக்கிறனால 9:30க்கு மேலே தான் திரையே போடுறாங்க. நானும் முருகரை சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.